தமிழனிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, சிற்பியின் கணவன் ஒரு நாடகம் எழுதுறாரு. சிற்பியின் கணவன் ஒரு நாடகம், நிறைய நாடகம் எழுதுறாரு. இந்த தமிழொலியினுடைய நாடகத்தை பின்னால நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போய், நீங்க திரைப்படத்துல நடிச்சது பிடிச்சிருந்ததா, நாடகம் நடிச்சது பிடிச்சிருந்ததா என்று கேட்டப்போ, நாடக நடிப்போட ஒப்பிடுகின்ற பொழுது திரைப்படத்துல நடிக்கக்கூடிய நடிப்பெல்லாம் ஒரு விழுக்காடு, திரைப்படம் தான் சும்மா, நாடகம் தான் சிறந்தது சொன்னவர் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் பெங்களூர்ல போய் நடித்த நாடகங்களில் ஒன்று தமிழொலி எழுதிய நாடகம். நாடகத்தை நடித்து விட்டு நாடகத்தை எழுதியவரை கூப்பிட்டு, 25 பிறக்கிறாரு, 65 இறந்து. இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு ஆழமான புலமையோடு எழுதுகிறாய், நான் உன்னை வாழ்த்துகிறேன், நீ தமிழ்நாடு போற்றக்கூடிய ஒரு ஆளுமையாக வருவாய், பாராட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி. இது சிவாஜி கணேசன். இங்கே ஞாலன் சுப்பிரமணியன் நண்பர்களே, பேர நன்னா ரொம்ப முக்கியமான, ஏனெனில் ஐயா இளங்கோ ஐயா குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இருட்டடிப்பு செய்திருக்கிறார். ஆகவே ஞாலன் சுப்பிரமணியன் என்கிற ஒரு பேராசிரியர், அவரு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உறவுக்காரரும் கூட, நண்பரும் கூட, தோழரும் கூட, ஒத்த கருத்துடையாளர்களும் கூட. ஞாலன் சுப்பிரமணியன் பாரதிதாசன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஐயா பாரதியாருக்கு பிறகு நீங்க வந்தீங்க, பாரதியாரு உங்களை அடையாளம் காட்டினாரு, உங்களுக்கு பிறகு யாருன்னு கேட்டப்போ பாரதியாரு உங்களை அடையாளம் காட்டினாரு, பாரதிதாசன் என்று அடையாளம் காட்டப்பட்டாரு, உங்களுக்கு பிறகு நீங்க யாரையாவது அடையாளம் காட்ட விரும்புறீங்களா என்று ஞாலன் சுப்பிரமணியன் பாரதிதாசனிடத்துல கேட்ட பொழுது, பாரதிதாசன் சொன்ன செய்தி எதுவென்றால், பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன், பாரதிதாசனுக்கு பிறகு யார் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், யார் என்றால் தமிழ் ஒலி என்று அடையாளம் காட்டியவர் பாரதிதாசன். ஞாலன் சுப்பிரமணியன் இப்படியே எழுதுகிறார், நான் பாரதிதாசனிடத்திலே பேசினேன், என்னிடத்திலே பாரதிதாசன் கூறிய தகவல் என்று ஞாலன் சுப்பிரமணியன் எழுதுகிறார். இப்படியான ஒரு அறிவுக்கு, ஒரு ஆற்றலுக்கு, திறமைக்கு, மரபு கவிதைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் இந்த தமிழொலியாக இருக்கிறார். ஏன்னா நீங்க புது கவிதை எளிமையா எழுதினா கூட, மரபு கவிதையில் ஆழமாக இடியும் வரை பணக்கார கோட்டை, சாதி இடியுடனே பொருள் ஏற்ற தாழ்வனைக்கும் ஒடியும் வரை கொண்டாற்றுவேன், ஆசிரியர் அவர்கள் எழுதுறார். உணவு புலமையோடு எழுதுகிறார் பாரதிதாசன். அப்படி அடையாளம் காட்டுகிறார். இப்படியான திறமைக்கு சொந்தக்காரர் ஒண்ணுமே கிடையாது. தமிழொலிகிட்ட இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு எதுன்னா தமிழ் மட்டும்தான் இருக்கு. கட்சி பலம் இருக்கா? கிடையாது. பொருளாதார பலம் இருக்கா? கிடையாது. வேற சமூக பின்பலம் இருக்கா? கிடையாது. இருப்பது ஒன்னே ஒண்ணு, தமிழ், தமிழ் இலக்கணம், சமூகம் பற்றிய புரிதல், பகுத்தறிவு. தந்தை பெரியாரிடம் பெற்றுக்கொண்ட, திராவிடர் கழகத்தில் பெற்றுக்கொண்ட பகுத்தறிவு, சமூகத்தை புரிந்து கொண்ட இந்த பண்பு மட்டும்தான் தமிழொலிகிட்ட இருக்கு. மே தினத்தை வரவேற்று கவிதை எழுதிய முதல் கவிஞன் இந்தியாவிலே உண்டென்றால் தமிழொலி என்று வரலாறு பதிவு செய்கிறது. முதல் கவிஞன். ரஷ்ய புரட்சியை பாடிய முதல் கவிஞன் இந்தியாவில் யார் என்றால் பாரதியாரை சுட்டி காட்டுவார். ஒரு ஐயா கொடுத்த ஒரு புத்தகத்தில் கூட அந்த செய்தி இருக்கு. ரஷ்ய புரட்சியை பாடிய கவிஞன் இந்தியாவில் யார் என்றால் தமிழ்நாட்டில் வந்த முண்டாசு கவிஞன் பாரதி என்று சுட்டி காட்டுகிறார்கள். சீன புரட்சியை பாடிய முதல் கவிஞன் இந்தியாவில் உண்டென்றால் தமிழ்நாட்டில் இருந்து வந்த பாவேந்தர் சீடனாக உதவியாளனாக இருந்த தமிழொலிதான் பாடுகிறார். சீன புரட்சியை பாடிய கவிஞர். சீன புரட்சியை பாடியோடு மட்டுமல்லாமல் மே தினத்தை வரவேற்று கவிஞரை பாடிய முதல் கவிஞர்.
இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம எல்லாரும் மேடைகள்ல, அதுவும் குறிப்பா உழைப்பாளிகளுக்கு பிரச்சனை என்றால் மேடையில பேசுறோம். உழுபவனுக்கு நிலம் சொந்தம், உழுபவனுக்கு நிலம் சொந்தம். தேசத்துக்கு சொந்தக்காரன் யாரு என்றால் உழைப்பவனுக்கு தேசம் சொந்தம். இந்த முழக்கத்தை, இந்த வாசகத்தை தமிழ்நாட்டின் முதலாக வைத்த கவிஞன் உழைப்பாளி யார் என்றால் தமிழொலிதான் வைத்திருக்கிறோம். உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்றும், உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்றும், உழைப்பவனுக்கு தேசம் சொந்தம் என்றும் வாசகத்தை முதலில் எழுதியவன் யார் என்றால் தமிழொலி. இப்படியான ஒரு தமிழொலியை கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்ட ஒரு தமிழொலி. இந்த புத்தகத்தில் இருக்க கருத்துப்படி நான் எடுத்தப்படி ஐயா கிட்ட சொன்னேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அவர் வெளியேறினார் என்று இந்த புத்தகத்தில் வெளியேறப்பட்டார்.